நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி மே 31 ஜூன் 1 இந்த 2 நாளுடைய போஸ்ட்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோயம்பேடு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததில் தான் தொடங்குனது மே 31 கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நைவேத்தியத்துக்காக வாங்கிக்கிட்டேன். டெரகோட்டா ஜுவல்லரியில் இந்த கோபுரத்தோட மீனாட்சி இருக்கிறது, கிளிகள் வர்றது, இது ரொம்ப பிடிச்சி கயல்ஸ் கிரியேஷன்ஸில் நான் இப்போ வாங்கியிருக்கேன். அடுத்து இங்கே பாருங்கள், கதகளி பேட்டர்னில் ஒன்றும் பெருமாள் பேட்டர்னில் ஒன்றும், ரெண்டுத்துலேயுமே கோரல் அந்த ஆரஞ்சு பெயிண்டிங் அந்த மாதிரி வர்ற மாதிரி லாங் செயின். அடுத்து அதுக்கு பேர் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்டட்டு. இந்த ஜிமிக்கி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க கிஃப்ட்டு. அண்டு இந்த மாதிரி இயர் பீஸு இதெல்லாம் அந்த செயினுக்கானது. இது ஒரு சோக்கர் மாதிரி ஒரு பெண்டன்ட்டோட, இந்த பெண்டன்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த பெருமாள் பெண்டன்ட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது போட்டுக்கலாம், இல்லை ப்ளெயின் செயின் கூட போட்டுக்கலாம், வேறு பெண்டன்ட்டை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன செயின் ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஊர்லேருந்து வந்தோடனே நான் அன்பாக்சிங் பண்ணது. நம்ம வாசினிக்கு இன்றைக்கி புஷ்பாங்கி பண்ண போகிறோம். அதுக்கான ஏற்பாடுகள், இந்த மல்லிப்பூவும் கனகாம்பரமும் வச்சு ஒயிட் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் வஸ்திரம் பண்ண போகிறோம். அதுக்காக பிரிய தம்பி கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கான் பாலாஜி. இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணித்தர்றேங்கான்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கான். அண்ட் இந்த மாதிரி தம்பியெல்லாம் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் எனக்கு அமைஞ்சிருக்கிறதெல்லாம். குழந்தைங்க அவ்வளோ ஆசையாக வாசனைக்கு பண்ணுறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்சோடனே நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அழகாக டாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு டாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளோரல் டாப் ஒயிட், அதாவது ஹாஃப் பேஜ் வித் இந்த ஆரஞ்சு கலர் அட்டகாசமாக ரெடி பண்ணிட்டான் பாலாஜி. சூப்பராக இருக்குது டாப்ஸ். வாசினிக்கு பௌர்ணமி லலிதா சஹஸ்ரநாமாவளி நான் படிப்பேன். அப்போ யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களோ அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவளுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணலாம். மகாமேருவுக்கு யூஸ்வலி அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதம் சுமி, டாக்டர் மகா, பாலாஜி 3 பேரும் பண்ணாங்க. சுமி நம்முடைய சப்ஸ்கிரைபர், பிரியமான தோழி. அவங்க நந்தினி வைப்ஸாக இருக்கட்டும், ஆன்மீகலையாக இருக்கட்டும், விடாமல் கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. சேனல் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் மகா ரொம்ப பிரியமான தோழி. அவங்களும் சூப்பராக பூஜை அருமையாக நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, பாலாஜி இன்றைக்கி அபிஷேகமும் பண்ணி வச்சு, அலங்காரமும் பண்ணி, பூஜையும் பண்ணி, தீபாராதனையும் வாசினிக்கு பண்ணியிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியான குழந்தைங்கள்லாம் மெனக்கட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து அவன் பண்ணி கொடுத்தது என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாசினி அவனுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாசினிக்கு அஷ்டோத்திரம் மட்டும் சொல்லி பூஜையை ஃபாஸ்ட்டாக நிறைவு பண்ணிவிட்டு தீபாராதனை காட்டிட்டு நாங்கள் உடனே மங்களாலயம் போயாச்சு. நாங்கன்னு சொல்கிறது நான், மகா, சுமி, அப்புறம் பாலாஜி 4 பேரும் மங்களாலயம் போய் மங்கள கணபதியை தரிசனம் பண்ணிக்கிட்டோம். மங்களரூபிணி அன்னை ஸ்ரீ காளிகாம்பாளுக்கு பிரம்மோற்சவம் தொடங்கியாச்சு. ராகுல் ரொம்ப அழகாக மங்கள கணபதிக்கு காலையில் சூப்பரான அபிஷேகம் செஞ்சு நிறைவு பண்ணிவிட்டு சாயந்தரம் சூப்பரான அலங்காரம், எருக்கம்பூ மாலை அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. மங்கள கணபதியை பார்த்த உடனேயே அவர் அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக அந்த பூரண தங்க கவசத்தில் அருமையாக காட்சி கொடுத்தாரு. அந்த திவ்ய தரிசனம் கண்ணே நிறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பார்த்து ஒவ்வொரு பூஜையும் ராகுல் அவ்வளோ அருமையாக பண்ணிகிட்டு இருந்தது. தெய்வீகமான அனுபவமாக இருந்தது. தொடக்க பிள்ளையார் பூஜையே அட்டகாசமாக நடந்திருக்கிறதுனால அவர் பார்த்துப்பார், பிரம்மோற்சவத்தை சூப்பராக நல்ல கிராண்டாக எல்லாரும் மனசும் குளிரும்படியாக அன்னை காளிகாம்பாளுக்கு நடத்தி வச்சிருவார் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தது.
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கண்குளிர பார்க்கணும் எல்லாரும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வீடு வந்து சேர 10 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் கொடைக்கானலுக்கு பாப்பா வர்றா. எனக்கு நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன், இவ்வளோ இடங்களுக்கு போயிருக்கேனே தவிர கொடைக்கானல் ஒன் டைம் தான் நான் பார்த்துருக்கேன். பாப்பாவுக்கு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டுடேஸ் vlog ட்ராவல் தான். ஜூன் 1 மாத பிறப்பு அதிகாலையில் 4 மணிக்கே நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. மாயாவையும் கூட்டிக்கிட்டு போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டு, காஃபி, டீன்னு கொடைக்கானல் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு 5-6 டேஸ் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பிளான் கிடையாது, எப்போ போர் அடிக்குதோ கிளம்பிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் நான் வந்து கொஞ்சம் ஊர் சுற்ற ஆரம்பிக்கணும். கொடைக்கானல்லேருந்து நிறைய பேர் கிளம்பி கீழே போயிட்டாங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை, ப்ளசண்ட்டாக இருக்குது. கிளைமேட் வந்து சில்னஸ் இருக்குது, மழை அப்பப்போ திடீர்னு பெய்யுது, இதெல்லாம் இருக்குது. பட் க்ரௌடு வந்து ரொம்ப நான் பார்க்கல. வர்ற வழியெல்லாம் வந்து வண்டி இறங்கிட்டு இருக்கிறது தான் அதிகமாக பார்த்தேன். அங்கங்கே டீ ஷாப்ஸ்லலாம் கூட்டமாக இருந்து பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இங்கே ஒரு ப்ளசன்ட் ஸ்டே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம்.